திருநெல்வேலி மாவட்டம் ஐக்ரவுண்ட் எவரெஸ்ட் தேர்வைச் சேர்ந்தவர் ஜாகிர் உசேன். இவர் மகாராஜா நகர் பகுதியில் கடந்த 25 வருடங்களாக ஆட்டோ ஓட்டி வருகிறார். இதில் வரும் வருமானத்தை வைத்து பல்வேறு நல்ல விஷயங்களை இவர் செய்து வருகிறார். என் பேர் ஜாகிர் உசேன். மகாராஜா நகரில் 25 வருஷமாக ஆட்டோ ஓட்டு வருகிறேன். பல்வேறு பணிகள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஜிஹெச்சில் நிலம், வெந்நீரும் தண்ணீரும் 4 லட்ச ரூபா சொந்த செலவில் வச்சுருக்கேன். இதே போல் மரக்கன்று நடுவது, ரத்ததானம் பண்ணுறது, மற்ற பணிகள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பிள்ளைகளுக்கு நோட்புக்கு, இலவச நோட்புக்கு எல்லாம் கொடுத்துட்ருக்கோம். இதே போல் ஜெயேந்திரா ஸ்கூல் பின்னாடி இலவச மாடுகள் தண்ணி பிடிக்க, ஆடு தண்ணி பிடிக்க வேண்டி தொட்டி ஒன்று கட்டி கொடுத்துருக்கோம். இந்த அளவு இதே போல் நோட்புக்கும் பல்வேறு பணி, முதியோர்களுக்கு இலவச சாப்பாடுகள் கொடுக்குறது. அதே போல் அனாதை குழந்தைகளுக்கு, ஆதரவற்ற குழந்தைகளுக்கு சாப்பாடு கொடுக்குறது. இந்த மாதிரி பணிகள் பண்ணிகிட்டு இருக்கோம். குறிப்பாக போதை பழக்கத்தில் இருந்து மக்களை மீட்டெடுக்க போராடி வருகிறார். ரூபாய் 1.50 லட்சம் செலவில் சொந்த ஆட்டோவை சுற்றிலும் போதைக்கு எதிரான பதாகைகளை வைத்து தனது பகுதியில் மட்டும் மக்கள் கூடும் இடங்களுக்கு சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறார். இதனை மாவட்டம் முழுவதும் எடுத்துச் செல்ல மாவட்ட ஆட்சியரிடம் அனுமதி கேட்டுள்ளார். போதை ஒழிப்புல இப்போ உள்ள மாநகராட்சியில் ஒரு 4 நாளைக்குள்ள இருந்து ஒரேடியாக போதையினால 4 மரணங்கள், போதையினால ஆக்சிடென்ட். 3 பேர் ஒன்றா போய் போதையை போட்டுட்டு, ஒரு ஆள் போதையை போட்டுட்டு வேகத்தடை தெரியாமல், போதை என்பதுனால வேகத்தடைகள் போய் எப்படி போகிறான், என்ன போதுன்னா தன் நிலை இல்லாமல் அவன் போயிடுறான். அதனால தான் போதை விழிப்புணர்வுக்காண்டி இந்த போதை விழிப்புணர்வு வாகனம் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 1.5 லட்ச ரூபா கிட்ட செலவாயிட்டு. இந்த ஆட்டோ எல்லாம் ஓன் டீ போடா இருந்ததை ஓன் போடா மாற்றி 1.5 லட்ச ரூபா செலவு பண்ணி அந்த வாகனத்தை ரெடி பண்ணியிருக்கேன். ரெடி பண்ணி கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துருக்கோம். இதுக்குள்ள செக்ஷனுக்குள்ள 2 மாசமா இதுக்கு போதை விழிப்புணர்வு செக்ஷனுக்கு 2 மாசமா நான் போய் அலைஞ்சிக்கிட்டு தான் இருந்தேன். கூப்பிடுவேன்னு சொன்னாங்க, கூப்பிடல. நல்லா கலெக்டர்கிட்ட 28ஆம் தேதி மனு கொடுத்துருக்கோம். கலெக்டர் கூப்பிட்டு துவங்கி வச்சார் அப்படின்னா, நான் இந்த கலெக்டரோட கவர்மெண்டோட சேர்ந்து இந்த விழிப்புணர்வை நாங்கள் சிறப்பாக செய்வோம். ஏன்னா கவர்மெண்டோட சேர்ந்து செய்வோம். ஏன்னா எங்களுக்கு இல்லை, அனுமதிக்கு முன்னாடி நாங்கள் சும்மா ஒரு வண்டி சும்மா இருந்தால் வம்பா போயிடும். அதனால தான் எடுத்து அப்படி ஒரு தெருவா சும்மா அப்படி ரவுண்டு தான் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். அது நோட்டீஸுமே இன்னும் அடிக்கலை. கலெக்டர் அனுமதி கொடுத்தா தான் நாங்கள் நோட்டீஸ் அடித்து நாங்கள் நான் இது போக நான் தனியாக டீ போட ஆட்டோ ஓட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். மக்கள் திருப்திக்காகவும், மக்கள் இது பண்ணதுக்காகவும் இது பண்ணிக்கிட்டு இருக்கோம்.